ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுன்றான் ரைட்டா. இப்போ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் என்னது, எலக்ட்ரான் வெளியில் போகும், ஆக்சிஜன் உள்ளே வரும், அந்த மெட்டலுக்குள்ளே வரும். அதேமாரி இப்போ ரிடக்ஷன் என்னது, எலக்ட்ரான் உள்ளே வரும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியில் போகும். அப்போ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா மெட்டல் ஆக்சைடுனா மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்கிறது, அதில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றணும். ரிடக்ஷனை வெளியேற்றுதல், எதை, ஆக்சிஜனை வெளியேற்றுதல். மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா மெட்டல் கூட என்ன சேர்ந்துருக்குது, ஆக்சிஜன் சேர்ந்துருக்கிறது, அதை வெளியேற்றணும். அப்போ எலக்ட்ரான் உள்ளே வரணும் ரைட்டா. அதை தான் இது ஹெட்டிங். அப்போ மெட்டல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு க்ரூட் மெட்டல் பை யூஸிங் எதை யூஸ் பண்ணுறான், பை யூஸிங் ஏ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா. நல்லா பாருங்கள், அதாவது என்ன போட்டிருக்கான், மெட்டல் ஆக்சைடு, அதாவது இந்த மாதிரி மெட்டல் கலந்த ஒரு ஆக்சிஜன் கலந்த ஒரு மெட்டல், அது என்னவாக இருக்கலாம் ரைட்டா. எந்த மெட்டலாக, இப்போ ஜிங்க் ஆக்சைடுன்றான், ஜிங்க்ன்றது மெட்டல், ஆக்சைடுன்றது ஆக்சிஜன் இணைந்து இருக்கிறது. பிபி ஆக்சைடுன்றான், பிபின்னு என்னது, லெட் ஆக்சைடு. அப்போ சியூஓன்றான், காப்பர் ஆக்சைடு. அப்போது ஆக்சிஜன் இணைந்து இருக்கிறது, அதான் மெட்டல் ஆக்சைடு பொதுவாக ரைட்டா. மெட்டல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்னு அதை குறைக்க முடியும் அப்படின்னு மீனிங் என்னது, ஆக்சிடைசேஷன் அர்த்தம். ஆக்சிடைசேஷன் ரிடக்ஷன் அர்த்தம் ரைட்டா. கேன் பி ரெடியூஸ்னா குறைக்க முடியும் அப்படின்னு மீனிங் என்ன, இதில் ஆக்சிஜனை வெளியேற்ற முடியும் என்று பொருள்படுகிறது ரைட்டா. டு க்ரூட் மெட்டல், அப்போ மெட்டல் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், குறைக்க முடியும் அப்படின்னா என்னது, ரெடியூஸ் என்னது, ரிடக்ஷன் அர்த்தம், குறைக்க முடியும். எது குறைக்க முடியும்னு என்னது, இந்த ஆக்சிஜனை வெளியேற்ற முடியும். அப்போ மீதி என்ன மிஞ்சும், மெட்டல் தான் மிஞ்சும். அந்த மெட்டல் கூட எப்படி இருக்கும்னா குரூடு மெட்டலாக இருக்கும், சுத்தமான ஒரு உலோகமாக இருக்குது. ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு, அப்போ மெட்டல் தான் அது, அது குரூடு மெட்டலாக இருக்கும். குரூடு என்னது, ஒரு கச்சா மெட்டல், சுத்தமான மெட்டல் இல்லை, மெட்டல் தான். இன்னும் அதை பியூரிஃபிகேஷன் பண்ணணும், சுத்திகரிக்கணும் ரைட்டா. அதனால் குரூட் மெட்டலாக இருக்கிறது. எப்படி நம்ம அதை வந்து ரிடக்ஷன் பண்ணுகிறோம் என்பதை சொல்லுகிறான் பாரு. பை யூஸிங், இதை பயன்படுத்தி நம்ம மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ்னா என்னது, ரிடாக்ஷன் என்னது, ரெண்டு ஒன்று தான். ஆக்சிடைசேஷன், ரிடாக்ஷன் ரெண்டு ஒன்று தான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரெடியூஸ்னு என்னது, இங்கிலீஷில் சாதாரண ரெடியூஸ்னால் குறைத்தல்னு அர்த்தம். இப்போ குறைத்தல் மீனிங் என்னது, ரிடக்ஷன் தான் அர்த்தம். ரிடக்ஷன் வெளியேற்றுதல், அப்புறம் குறைக்கிறதுன்னு அர்த்தம் ரைட்டா. எதை பயன்படுத்தி, பை யூஸிங் ஏ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ பை யூஸிங்னா பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி, சூட்டபிள் தகுதி வாய்ந்த, தகுதியுள்ள ஒரு சூட்டபிள் தகுதியுள்ள ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், குறைக்கும் ஒரு காரணின்னு ஒரு பொருள், குறைக்கும் காரணியை பயன்படுத்தி நாம் குறைக்கலாம் அப்படின்னு அதை அந்த உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றலாம் என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அந்த குறைக்கும் காரணின்றானே அது என்னது, என்ன காரணிகள் அப்படின்னா, லைக் கார்பன் ஆக்சிஜனை வெளியேற்றிடும் ரைட்டா. அதை சேர்த்தோம்னா மெட்டல் ஆக்சைடு கார்பன் சேர்த்தா வெளியேற்றிடும். அல்லது இன்னும் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் சேர்க்கலாம், இல்லை கார்பன் மோனாக்சைடு, கார்பன்னா வெறும் சி, அப்போ கார்பன் மோனாக்சைடுனா CO, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இதை சேர்த்து நம்ம வெளியேற்றிடலாம் ஆக்சிஜனை. அல்லது ஹைட்ரஜனை இணைக்கலாம், அல்லது அலுமினியத்தை இணைக்கலாம், அல்லது என்னது அண்டு அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், மேலும் மற்ற ரியாக்டிவ் வினை புரியக்கூடிய மெட்டல்களை பயன்படுத்தலாம். இது போக இன்னமும் வினை புரியக்கூடிய மெட்டல்களை பயன்படுத்தி மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றலாம். அதை தான் சொல்கிறான் என்னது, ரிடக்ஷன்றது வெளியேற்றுதல், ஆக்சிடேஷன் உள்ளே கொண்டு வருது ரைட்டா. சச்சஸ் உதாரணமாக சோடியம்லாம் நீ பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தலாம், ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம், ஒரு காரணியாக இது கூட இணைத்து அந்த ஆக்சிஜனை வெளியேற்றலாம். நெக்ஸ்ட்டு the choice of reducing agent depends on the nature of the metal. சாய்ஸ் ஆஃப், இப்போ எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை நீ பயன்படுத்த போகிற, இத்தனை ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது. ஒரு மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்துருக்குது, அது என்ன மெட்டல், உதாரணமாக ஏதாவது ஒரு மெட்டல் ஆக்சிஜன் சேர்ந்துருக்குன்னா அதை வெளியேற்றுறதுக்கு எந்த நீ ஏஜென்ட்டை பயன்படுத்த போகிற என்பது அந்த மெட்டலை பொறுத்து இருக்குது. அந்த மெட்டல் கூட அந்த ஆக்சிஜன் கூட என்ன மெட்டல் சேர்ந்துருக்கிறதோ அதை வைத்துத்தான்
நாம் எந்த ஏஜெண்ட்டை பயன்படுத்த போகிறோம், எந்த காரணியை பயன்படுத்த போகிறோம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக என்ன போட்டிருக்கான், இந்த நாம் என்ன போட்டிருக்கோம், இந்த டே நல்லா பாருங்க, த சாய்ஸ்னா உன்னோட செலெக்ஷன் பண்ணுறது, ரைட்டா, தேர்ந்தெடுத்தல். சாய்ஸ்னா தேர்ந்தெடுத்தல். எதை தேர்ந்தெடுக்கணும்? ஆஃப் ரெடியூசிங் ஏஜெண்ட், குறைக்கும் காரணியை தேர்ந்தெடுத்தல். எப்படி? டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த, டிபெண்ட்ஸ் சார்ந்து இருக்கிறது, நேச்சர் ஆஃப் த மெட்டல். அந்த உலோகம், எந்த உலோகம் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கோ அந்த உலோகத்தோட இயற்கை தன்மையை சார்ந்து இருக்கிறது, ரைட்டா, நல்லா பார்த்துக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம்னு சொல்கிறான் பாருங்கள். இப்போ கார்பன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்டா, ஆக்சிஜன் வெளியேற்ற ஒரு ஏஜென்ட் தான். அது வந்து சில இதில் வினை புரிய முடியாது, அதை சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் கேனாட் பி யூஸ்டு, கார்பனை நீ ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. இதில் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பனை நீ கேனாட் பி யூஸ்னு பயன்படுத்த முடியாது. அதே போல் ரெடியூசிங் ஏஜென்ட் போல் நீ பயன்படுத்த முடியாது. எதற்கு? ஃபார் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், வினைபுரியும் மெட்டல்கள் கூட நீ கார்பனை பயன்படுத்த முடியாது. சச்சஸ், உதாரணமாக எது வினைபுரியும் மெட்டல்? சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி, அந்த அலுமினியம், இந்த மாதிரி உலோகங்கள்லாம் ஆக்சிஜனோடு சேர்ந்துருந்தால் அது கூட நீயே கார்பனை பயன்படுத்த முடியாது. புரியுதா? இது கூட நீயே சோடியம் என்ற ஒரு மெட்டல், பொட்டாசியம் என்ற மெட்டல், அண்ட் அலுமினியம், இந்த மெட்டல்களில் ஆக்சிஜனோட இணைந்திருந்தால் அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் தானே, அதை நீ பயன்படுத்த முடியாது, அது வேலை செய்யாது, ரைட்டா. வேறு தான் பயன்படுத்தணும். அதுக்கு தான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். அண்டு சிமிலர்லி இதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு, அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அதை எங்கே நீ பயன்படுத்த முடியாது? காண்ட் பி யூஸ்டு, பயன்படுத்த முடியாது. டு ரெடியூஸ் ஆக்சைடை குறைப்பதற்கு, அப்போ ரிடாக்சைட்ஸ், அதாவது அது ஆக்சிஜனை குறைப்பதற்கு நீ பயன்படுத்த முடியாது. ரெடியூஸ் தான், அதாவது குறைத்தலுக்கு பயன்படுத்த முடியாது. சச்சஸ், உதாரணமாக இதில் ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க்ன்ற உலோகம் வந்து ஆக்சைடு கூட சேர்ந்துருந்தால் அதில் நீ கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்த முடியாது. அதேமாரி அலுமினியம் ட்ரை ஆக்சைடு, அலுமினியம் 3 ஆக்சைடு இருக்கு இல்லையா, 3 போட்டிருக்கான், அலுமினியம் ட்ரை ஆக்சைடு, இதில் நீ பயன்படுத்த முடியாது. இந்த ரெண்டுக்கும் கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்த முடியாது. அங்கே என்ன போட்டிருக்கான்? கார்பனை சோடியம், பொட்டாசியம் அண்டு அலுமினியத்து கூட நீ பயன்படுத்த முடியாது. இதேமாரி அலுமினியம் Al2O3, இதில் அலுமினியம் ஆக்சைடு கூட நீ பயன்படுத்த முடியாது. அதேமாதிரி அலுமினியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, இது கூட நீயே பயன்படுத்த முடியாது. இதில் அலுமினியம் சேர்ந்துருக்கு ஆக்சைடு கூட, அது ஜிங்க் சேர்ந்துருக்கு, இதில் நீயே பயன்படுத்தவே முடியாது கார்பன் மோனாக்சைடு, ரைட்டா. அப்போ லேட்டர் இன் திஸ், இதுக்கு அடுத்து நம்ம படிக்கலாம். லேட்டர் இன் திஸ் வி ஸ்டடி, நாம் படிக்கலாம். எப்படின்னா, லேட்டர் வி ஸ்டடி செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுறது? லேட்டர் வி கேன் ஸ்டடி, நாம் படிக்கலாம். இதை செலெக்ஷன் பண்ணணும், எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம தேர்ந்தெடுப்பது, எந்த மெட்டலுக்குன்றது படிக்கணும். அப்போ சூட்டபிள், தகுதி வாய்ந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலெக்ஷன் பண்ணுறது, தேர்ந்தெடுத்தல். எப்படி? இதில் இப்போ எப்படி படிக்கிறது? பை அப்ளையிங், இதை இதை செயல்படுத்தி, எதை செயல்படுத்தி? எலிங்ஹாம் டயக்ராம், ரைட்டா, எலிங்ஹாம் டயக்ராமை பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம்? எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இதை தான் தேர்ந்தெடுக்கலாம். எதுனா சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட், எந்த சூட்டபிள் தகுதி வாய்ந்த குறைக்கும் ஆக்சைடை வெளியேற்றக்கூடிய ஒரு காரணியை தேர்ந்தெடுப்பதற்கு எதை பயன்படுத்தலாம்? எலிங்ஹாம் டயக்ராமை பயன்படுத்தலாம் அப்படின்றான். இதோட முடிச்சாது அடுத்ததுக்கு வா. அப்போ சுமல்டிங்னா உருக்குதல், அங்கே வறுத்தல், இது உருக்குதல். நான் பல ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, இந்த டிராக்டரு பஸ்ஸுகளில் அப்படியே கொண்டு வருவாங்க. பெரிய ஃபர்னேஸாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஃபர்னேஸ்னால் கொதிகலன், அது 2000 டிகிரி செல்சியஸில் வெப்பமாகிட்டுருக்கும். அப்போ அந்த கொதிகலன் 2000 டிகிரி செல்சியஸில் வெப்பமாகும்போது அந்த கொதிகள் எரிஞ்சு போயிடாதான்னு நீ கேட்ப. எரியாது. ஏன்னு சொன்னால் அந்த கொதிகலன் வந்து 2000 டிகிரி செல்சியஸை தாங்கக்கூடிய ஒரு கொதிகலன். அந்த பஸ்ஸை தூக்கி அதில் போடுவாங்க. அவ்வளோ வருஷம் மேலே அப்படி கிரேனில் பஸ்ஸு டொப்புன்னு உள்ளே விழுந்துடும். அப்படி கரைஞ்சி பஷ்பமாக போயிடும். ஒரு 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே உள்ளே தெரியாது.
கொஞ்சம் யோசிச்சுப்பார், மனுஷனை போட்டால் என்னவா இருப்பான், அடையாளமே இல்லாமல் போயிடுவான். பஸ்ஸு டிராக்டர்லாம் வரும், விலைக்கு வரும், இரும்பில் போட்டேன்னு 10 நிமிஷத்தில் சுக்கு நேராக போயிடும். அப்படியே ஒரு சைடில் என்ன பண்ணும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இரும்பில் உருக்கி தண்ணி மாதிரி வெளியில் வரும். இன்னொன்றில் என்ன போகும், கசடலே வெளியில் போகும், அந்த டயரு டியூபெல்லாம் வெளியில் போய் வேறு சைடில் போயிட்டுருக்கும், உருக்கி போயிட்டுருக்கும். அதை மாதிரி தான் சுமெல்ட்டிங், அதான் உருக்குதல். ரைட்டா? இன் திஸ் மெத்தட் எ ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, ஒரு வினை புரியும் ஒரு பொருள். ரைட்டா? வினையூக்கின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது இந்த வழியில் எ ஃப்ளெக்ஸ் எப்படின்னு என்ன சொல்கிறா, எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அப்படி கெமிக்கல்னால் வேதியியல் குணமுள்ள ஒரு பொருள், வேதிப்பொருள்னு சொல்கிறாங்க. அது என்னது, that forms an easily feasible slag with gangue அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்கான். ஃப்ளெக்ஸ் அப்படின்றது ஒரு டெஃபனிஷன் என்னன்னு சொல்கிறான், ஏ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், வேதிப்பொருள், அதாவது வேதியியல் குணமுள்ள பொருளுக்கு தான் வேதிப்பொருள்னு சொல்கிறாங்க. ரைட்டா? வேதிப்பொருள், அந்த பொருளானது தட் ஃபார்ம்ஸ்னு உண்டாக்குகிறது. அவை தேட்னா அந்த வேதிப்பொருள் ஃப்ளெக்ஸை குறிக்கிறது. தட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஈஸிலி ஃபீசிபிள் ஸ்லாக். ஈஸிலினா சாதாரணமாக, சுலபமாக, ஃபீசிபிள் உருக்கும் தன்மையை கொண்டு ஸ்லாக்னு என்னது, அதாவது ஸ்லாக்னு என்னது, கசடுன்னு அர்த்தம். அதேமாதிரி கேங்குன்னா கழிவுன்னு அர்த்தம். கசடுக்கும் கழிவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பேப்பரை நீ போடுற, அது கழிவு. நான் இரும்பை உருக்குறேன், பஸ்மமாக போகுது, அதில் கசடு வெளியில் வரும், அதான் ஸ்லாகுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் என்ன செய்யணும்னா இந்த கேங்கு கூட சேர்ந்து ஸ்லாகாக உண்டாயிரும், கசடு மாதிரி உண்டாகிடும். கேங்கு இருக்குல்ல, கேங்குன்னு என்னது, கழிவு பொருட்கள். ஓரில் கழிவு பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த ஓரை மெல்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் ஃப்ளெக்ஸ். அது என்ன, மெல்ட் பண்ணி ஸ்லாகாக மாற்றிடுது, கசடாக மாற்றிடும். அந்த வேஸ்ட் பொருட்களை தான் கேங்கு. வேஸ்ட் பொருட்களை கூட இது இணைந்து வேகமாக ஃபீசிபிள்னா வேகமாக உருகும் தன்மை உடையது. இப்போது நம்ம பாஸ்பரஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒயிட் பாஸ்பரஸ் பார்த்துருக்கீங்க. அந்த பாஸ்பரஸ் என்ன செய்யணும்னா தண்ணியில் இருக்க வரைக்கும் தான் பேசாமல் இருக்கும், தண்ணியை விட்டு வெளியில் வந்துடுச்சு, வெப்பம் பட்டுச்சுன்னா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாஸ்பரஸ் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இது வேகமாக உருகும் தன்மையை கொண்டது இந்த ஃப்ளெக்ஸ். அப்போது இது என்ன செய்யுது, அது இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் ஈஸிலி ஃபீசிபிள் ஸ்லாக். அப்போ சுலபமாக உருகும் ஒரு என்ன ஸ்லாக்னா கசடு. எது கூட உருகும், வித் கேங்குன்னா கழிவுப் பொருள்கள் கூட இது இணைந்து கழிவுப் பொருள் கூட உருகும், கழிவுப் பொருளை உருக்கி எதுவாக ஆக்கிரும், ஸ்லாக் ஆக்கிரும், கசடாக ஆக்கிரும். சரியா? அதை தான் சொல்கிறான். அப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளெக்ஸு இது யூஸ் பண்ணுறாங்க இந்த கெமிக்கல் ப்ராசஸில். ஏன்னா கழிவுப் பொருட்களை எப்படி நீ வெளியேற்றுவ, அதனால் இந்த ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணால் அந்த ஃப்ளெக்ஸ் போய் அந்த கழிவுப் பொருள்களோட கூட இணைந்து மெல்ட் ஆகி அதை ஒரு ஸ்லாக் கசடாக வெளியேற்றிடும். அப்போ கழிவுப் பொருள் அதிலே ஃப்ளெக்ஸ் கூட வந்துடும். ரைட்டா? இது கூட அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதோடு சேர்ந்து ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படுத்தணும் இல்லையா, கழிவுப் பொருள் தான் இது. ஆனால் மெட்டல் ஆக்சைடிலிருந்து மெட்டல் ஆக்சைடை வெளியேற்றணும் இல்லையா, இது கழிவுப் பொருளுக்கு இது ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன் வெளியேற்றுறதுக்கு. ஆனால் மெட்டல் ஆக்சைடிலேருந்து ஆக்சைடை வெளியேற்றணும் இல்லையா, அதுதான் சொல்கிறான் ரெடியூசிங் ஏஜென்ட்னா குறைக்கும் ஒரு காரணி, அதாவது குறைக்கும் காரணி ஆகிய சச்சஸ் உதாரணமாக கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம் அல்லது இஸ் ஆடட், இதில் ஏதாவது ஒன்று நம்ம குறைக்கும் காரணியாக ஆட் பண்ணுகிறோம். அது தேர்ந்தெடுத்துட்டு, அது எந்த உலகம் தேர்ந்தெடுத்துட்டு இஸ் ஆடட்னு சேர்க்கப்படுகிறது டு த கான்சன்ட்ரேட்டட் ஓர். எது கூட, அந்த ஓர் கூட தானே சேர்க்குறோம், ஓர் தானே தாது, அதாவது கான்சன்ட்ரேட்னா அடர்த்தியான ஓர். அந்த அடர்த்தியான ஓரை கூட அரைச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சேர்க்கணும். ரைட்டா? அடர்த்தியான ஓர் கூட சேர்க்கப்படுகிறது. அப்போ இந்த அடர்த்தியான ஓர் கூட என்ன சேர்க்கப்படுகிறது, ஃப்ளெக்ஸு சேர்க்கப்படுகிறது. அது போக ரெடியூசிங் ஏஜென்ட் சேர்க்கப்படுகிறது. ரைட்டா? அண்டு த மிக்சர் இஸ் மெல்டட். இதை எல்லாம் இணைச்சிட்டியா, என்னென்ன 3 இருக்குது, என்னது கான்சன்ட்ரேட்டட் ஓர் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் அரைக்கப்பட்டு இருக்கிறது பவுடராக.
அது கூட ஃப்ளெக்ஸை சேர்க்குறேன். ஃப்ளெக்ஸ் எதுக்கு சேர்க்குறேன்? அதில் உள்ள கழிவுப் பொருட்கள் கூட மெல்ட் ஆகி சிலாக்கா மாறுறதுக்கு. அது கூட பிறகு என்ன பண்ணுறேன்? ரெடியூசிங் ஏஜென்ட்டை சேர்க்குறேன். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன செய்யுது? அதில் உள்ள மெட்டலில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுது. அப்போ இந்த மூணையும் சேர்த்து நீ என்ன பண்ணுற? இது ஒரு மிக்சர், ஒரு கலவை மாதிரி ஆயிடுது. ரைட்டா? இது ஒரு கலவை. இந்த என்ன செய்கிற? இஸ் மெல்டட். இதை நீ மெல்ட் பண்ணுற, உருக்குற. முதல்ல உருக்கலை, நம்ம வருத்தம். இப்போ உருக்குறோம். இஸ் மெல்டட். அதை நீ உருக்குற, அதாவது பஸ்பமாக உருக்குற. எப்படி அப்படின்னா, பை ஹீட்டிங் அட் அன் எலிவேட்டட் டெம்பரேச்சர். அதை நம்ம மிக்சரை ஹீட்டிங், வெப்பப்படுத்துகிறோம். எந்த டெம்பரேச்சரில்? எப்போ அது உருக்கும்? இப்போ ஒரு அயன் இருக்குது, அயனோட டெம்பரேச்சர் கூட அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தா தான் உருகும். முதல்ல அதிகமான வறுக்கும்போது அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கல, கம்மியானது கொடுத்தோம். அயனுன்னா அயன் டெம்பரேச்சர் கம்மியாக கொடுத்தோம், இல்லை உருகிடும். அந்த மெத்தடில், இந்த மெத்தடில் அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கணும், ஏன்னா உருக்கணும் இல்லையா? அதனால தான் பை ஹீட்டிங் அட் அன் எலிவேட்டட் டெம்பரேச்சர். எலிவேட்டட்னா அதிகமான வெப்பத்தை, டெம்பரேச்சர் வெப்பத்தை என்னன்னா எலிவேட்டட் டெம்பரேச்சரை நம்ம வழங்குகிறோம். எலிவேட்டட் டெம்பரேச்சர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான் பாருங்கள். எலிவேட்டட் டெம்பரேச்சரோட அளவு என்ன சொல்கிறான்? எபவ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். எப்போன்னா அதிகமாக இருக்கணும். எலிவேட்டட் டெம்பரேச்சர்னா அதிகமான வெப்பநிலைன்னு சொல்லிட்டான். அந்த வெப்பநிலை எவ்வாறாக இருக்கணும்? நீ எந்த உலோகத்தை போட்டிருக்கியோ அந்த உலோகத்தோட வெப்பநிலையோட அதிகமாக இருக்கணும். எப்போனா அதிகமாக இருக்கணும். எதை விட? எபோவ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அதில் உள்ள மெட்டல், எந்த மெட்டலில் நீ பிரிக்க போறியோ அதோட மெல்டிங் பாயிண்டோட அதிகமான வெப்பநிலையை நடத்தணும். இன் ஏ சுமெல்டிங் ஃபர்னேஸ். இது எதில் மிக்சரை பண்ணி போடுற? அந்த சுமெல்டிங் உருக்கும் ஃபர்னேஸ், கொதிகலன். பெரிய கொதிகலனாக இருக்கும், பெட்டி மாரி. அதுதான் நீ கீழே சூடு பண்ணுவேன். ரைட்டா? அதில் நீ போட்டு உருக்குற. ரைட்டா? டெம்பரேச்சர் அதில் எவ்வளோ கொடுக்கணும்? அந்த மெட்டல் டெம்பரேச்சரோட அதிகமான டெம்பரேச்சரை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக, த ஆக்சைடு ஆஃப் த அயன் கேன் பி ரெடியூஸ்டு. அப்போ அயனோடு இணைந்துள்ள ஆக்சைடு குறைக்கப்படுகிறது, அப்படின்னா வெளியேற்றப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக, த ஆக்சைடு ஆஃப் அயன் இரும்பு கூட, அயன்னாலும் சரி ஃபெரிக்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான். அயன் கூட இணைந்திருக்கும் ஆக்சைடுனா ஆக்சிஜனை கேன் பி ரெடியூஸ்னா வெளியேற்றப்படுகிறது. எப்படி வெளியேற்றப்படுகிறது? எப்படி? பை கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு என்ற ஒரு ஏஜென்ட்டை இணைத்து வெளியேற்றப்படுகிறது. அது ஃபார்முலா போட்டுக்காம பாரு. ஃபெரிக் ஆக்சைடு. ரைட்டா? இது எப்படி படிக்கணும்? ஃபெரிக் 2, 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 கோடு போடணும். 1 2, நம்ம 1 2 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஃபெரிக் 2 ஆக்சைடு அப்படின்னு படிக்கணும். இது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. என்ன ப்ளஸ் என்ன? கார்பன் மோனாக்சைடு சேர்த்தா முடிஞ்சு போச்சுன்னு இல்லையா? கார்பன் மோனாக்சைடு, ஒரே ஒரு கார்பன். ரைட்டா? ஆக்சிஜன். ரைட்டா? இது மோனாக்சைடு. CO2 போட கார்பன் டை ஆக்சைடு. CO3 போட்டால் கார்பனேட். அப்போது இதை நீ இணைச்ச உடனே என்னவாக மாறுகிறது? அதாவது ஃபெரிக் தனியாக வந்துடுது. ஃபெரிக்னா அயன். அப்போது மீது என்ன ஆகுறது? கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடுது. ஏன் அந்த பாரு, அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸாக மாதிரி எவாப்பரேட் ஆகிடுது. இந்த ஆரமாக இருக்க பாரு எவாப்பரேட் ஆகிடுது. ரைட்டா? இப்போ இப்படி இங்கே CO எத்தனை முதல்ல இங்கே வரும்? ஃபெரிக் 2 Fe2O3. இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கா? இங்கே அடுத்து C3CO3. இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் இருக்கா? அப்போ 6 ஆக்சிஜன். அப்போ எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. அப்போ இங்கே என்ன பாரு? 3 CO. அப்போ 3C, 3 கார்பனை போட்டேன். ஓ எத்தனை? 6 இருக்கா? அதான் முன்னாடி இங்கே கீழே ஒரு 3, மேலே ஒரு 3. 3 + 3 6. ரைட்டா? 6 ஆக்சிஜன். சரியா போச்சா? அது வெளியே போய்கிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பிரித்தல். எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த முறையில் இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இதில் பிரிக்க இந்த பிரித்தல் மூலமாக அப்படின்னு அர்த்தம். இந்த பிரித்தல் மூலமாக இன்னும் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணும்? அப்போ இது கூட இந்த இரும்பு கூட இருக்கக்கூடிய கேங்கு கழிவுப் பொருள்களோடு இணைந்து சிலாக்கா மாறணும் இல்லையா? அதுதான் சொல்ல. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த பிரித்தலில் த பேசிக் ஃப்ளக்ஸ், அடிப்படையான ஃப்ளக்ஸை என்ன? ஃப்ளக்ஸ் எதை யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளக்ஸாக எதை யூஸ் பண்ண போகிறோம்? குயிக் லைம், கால்சியம் ஆக்சைடு, சுண்ணாம்புக்கல்ன்றாங்க. குயிக் லைம்னு என்னது? சுண்ணாம்புக்கல். இது ஒரு மிக்சர். ரைட்டா? கால்சியம் ஆக்சைடு. கால்சியம்னா இரும்பு, அயனில் மெட்டலில் வந்துடும்.
கால்சியம் ஆக்சைடுனா ஒரு காம்பவுண்டு, ரெண்டு இருக்குல்ல, ஆக்சிஜன் இருக்கிறது, கால்சியம் இருக்குது. இட்ஸ் காம்பவுண்டு, ஒரு கலவை. ரைட்டா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் குயிக்லைம்னு சொல்லுவாங்க. இது சுண்ணாம்புக்கல். இதை நம்ம பயன்படுத்துகிறோம். எவ்வாறாக? ஃப்ளைக்ஸ் ஆக பயன்படுத்துகிறோம். இஸ் யூஸ்டு. அப்போ சின்ஸ் த சிலிக்கா கேங்கியோ present in ore is acidic in nature. அப்போது இந்த ஓர் இருக்கு இல்லையா, இந்த தாதுவில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது? மொத்தம் அசிட்டிக் அண்டு பேசிக் ரெண்டு தானே படிச்சிருக்கோம். நம்ம 10th படித்தோம். அசிடிக், காரம், ஆசிட் தான் படிச்சிருக்கோம். எது காரம், எது ஆசிட்ன்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அப்போ ரெண்டு தான், ஆசிட் இருக்கும், இல்லை காரம் இருக்கும். ரைட்டா? பேசிஸ் இருக்கும். ரைட்டா? இது இப்போது நல்லா பாரு, இந்த ஓரில் என்ன இருக்குது? சின்ஸ், ஏனென்றால் த சிலிக்கா கேங்கு, சிலிக்கா என்ற ஒரு கழிவு பொருள் இருக்கிறது. அந்த கழிவு பொருள் எந்த நேச்சரை வைத்திருக்கிறது? பேசிஸா இல்லை ஆசிட்டா அப்படின்னு பார்க்கணும். அப்போ சின்ஸ் எதுக்கு நம்ம லைம் ஸ்டோனை சேர்த்தோம் அப்படின்னா காரணம் சொல்கிறோம் பாருங்கள். சின்ஸ் சிலிக்கா கேங்கு ப்ரெசன்ட், சிலிக்கா கேங்கு இருக்கிறது. எதில்? ஓரில் இருக்கிறது. இந்த ஓரில் அந்த அந்த தாதுவில் இருக்கிறது. ஈஸ் அசிட்டிக் இன் நேச்சர். சிலிக்கா எந்த குணத்தை கூட வைத்திருக்கிறது? ஆசிட்டிக் நேச்சரை வைத்திருக்கிறது. அது அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வெளியேற்றணும். சிலிக்கா தான் ஒரு கேங்கு, ஒரு கழிவு பொருளாக இருக்கிறது. இதில் ஓரில் இதை நம்ம வெளியேற்றணும்னா நம்ம பேசிஸ் தான் உண்டாக்கணும். ஏன்னா பேசிக்ன்றது காரமான ஃப்ளக்ஸை தான் உண்டாக்கணும். எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அட்ராக்ட்னு சொல்கிறோமோ அது மாதிரி அந்த ஓரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அது என்ன கேங்கு, என்ன கழிவு பொருள் இருக்குது? பேசிக்கா இல்லை ஆசிட்டான்னு பார்க்கணும். பேசிக்காக இருந்தால் நம்ம ஆசிட் என்ற ஒரு ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணணும். அல்லது அந்த ஓரில் இருக்கக்கூடிய கழிவு பொருள் என்னவாக இருந்ததுன்னா ஆசிடாக இருந்தால் நம்ம என்னத்தை பயன்படுத்தணும்? பேசிக்கை காரத்தை பயன்படுத்தணும். இப்போது லைம்ன்றது என்னது? கால்சியம் ஆக்சைடு. அது ஒரு காரத்தன்மை வாய்ந்தது. ஏன் அதை நம்ம பயன்படுத்துகிறோம்னா இந்த சிலிக்கா இருக்குது இந்த ஓரில் சிலிக்கா என்னது? பேசிக்னு என்னது? அதாவது அமிலத்தன்மை வாய்ந்தது. ரைட்டா? அதனால தான் நம்ம இந்த குயிக்லைமை பயன்படுத்துகிறோம். அப்போ அதான் போட்டிருக்கான். இந்த வர திரும்பி படிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த பிரித்தலில் பேசிக் ஃப்ளக்ஸ், அப்புறம் அடிப்படையான ஃப்ளக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. குயிக்லைம், அது பேர் என்னது? குயிக்லைம் என்ற ஃப்ளக்ஸ் பயன்படுத்தப்படுறது. கால்சியம் ஆக்சைடு, இதுவும் சுண்ணாம்புக்கல்னு சொல்லுவாங்க. ஏன் அதை நம்ம பயன்படுத்தணும்னா சின்ஸ் சிலிக்கா கேங்கு, சிலிக்கா ஒரு கழிவு, சிலிக்கா என்ற கழிவானது எதில் இருக்குது? ப்ரெசன்ட் இந்த ஓரில் இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? ஈஸ் அசிட்டிக்காக இருக்கிறது இன் நேச்சர். ரைட்டா? அப்போ த குயிக்லைம் கம்பைன்ஸ், இதனால தான் இந்த குயிக்லைம் இணைகிறது. எது கூட இணைகிறது? இந்த பேசிக்கு கூட இணைகிறது. ரைட்டா? த குயிக்லைம் கம்பைன்ஸ் வித் இட் அப்படின்னு, வித் இட்னா எது? இந்த சிலிக்கா கூட இணைகிறது. ரைட்டா? குயிக்லைம் பேசிக்கு, இது சிலிக்கா அசிடிக். அதனால தான் த குயிக்லைம் கம்பைன்ஸ் வித் இட்னது சிலிக்கா கூட இணைகிறது. டு ஃபார்ம் என்ன உண்டாக்குகிறது? உண்டாக்குறது கால்சியம் சிலிக்கேட்டை உண்டாக்குகிறது. அது கால்சியம் சிலிக்கேட் என்னது? அது சிலாக். அது ஒரு ஸ்லாக், ஒரு கழிவு. அந்த கழிவு பொருள்கள் கூட இந்த ஃப்ளெக்ஸு இணைந்து ஒரு கசடை உண்டாக்குகிறது. ரைட்டா? அதான் போட்டுக்கோங்க. அந்த கால்சியம் ஆக்சைடு இது ஃப்ளெக்ஸு. அப்போது கேங்கு என்னது? சிலிக்கேட்னு சொல்லிட்டான் இல்லையா? சிலிக்கேட் என்னது? SiO3. SI என்னது? சிலிக்கான். அந்த O3 என்னது? கேட். இப்போ CO3ன்றான். அப்போ கார்பன், சீனா கார்பன். அப்போ O3க்கு கேட், கார்பனேட் அப்படின்றான். இது அதனால் ATE வரணும். அப்போ சிலிக்கேட், SI சிலிக்கான், சிலிக்கேட். O3 சிலிக்கேட் அப்படின்னு போனோம். SiO2னா சிலிக்கான் டை ஆக்சைடு. SiO3னா சிலிக்கேட். SiO2னா சிலிக்கான் டை ஆக்சைடு. ரைட்டா? இந்த ரெண்டும் இணைந்து கேங்கும் இந்த ஃப்ளெக்ஸ் இணைந்து என்ன கிடைக்குது? ஆயிடுச்சா? என்ன கிடைக்கிறது? ஸ்லாகு கிடைக்கிறது. ரைட்டா? ஸ்லாகு கிடைக்கிறது. இது என்ன? கால்சியம் சிலிக்கேட் இதில் கிடைக்கிறது. ரைட்டா? கால்சியம் சிலிக்கேட் தான் ஸ்லாக். ரைட்டா? பார்த்துக்கோங்க. இது சாலிட். இது ரெண்டுமே சாலிட். இந்த கால்சியம் ஆக்சைடு சாலிட்டு, கேங்கு சிலிக்கேட் ஆக்சைடு சாலிட்டு, அது ரெண்டும் இணைந்து கால்சியம் சிலிக்கேட் கிடைக்கிறது. இது ஸ்லாக். ரைட்டா?
சரி, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பிரித்தல்ல காப்பர் ஃப்ரம் த காப்பர் பைரைட்ஸ் அப்புறம் காப்பரை பிரிக்கணும் எக்ஸ்ட்ராக்ஷனில் எப்படி இப்போ காப்பர் ஃப்ரம் த காப்பர் பைரைட்ஸ் அப்படின்றான். அப்போ பைரைட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது இப்போ பைரைட்ஸ்னால் இரும்பு ப்ளஸ்ஸு சோடியம் கந்தகம் இணைந்து இருக்கக்கூடியது தான் பைரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கலவை இரும்பு அயன் அண்டு என்னது சோடியம் என்னது கந்தகம், அயனும் கந்தகம் இணைந்து ஒரு பளபளப்பான தன்மையில் இருக்கும். ரைட்டா? என்ன தன்மையிலே பளபளப்பான தன்மையில் இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா எரிகல்னு சொல்லுவாங்க, வெப்பக்கல்னு சொல்லுவாங்க. பைரைட்ஸ்னு வெப்பக்கல்னு சொல்லுவாங்க, எரிகல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதை வந்து நம்ம கோயில்களில் பயன்படுத்துவோம். ரைட்டா? இது பளபளப்பாக இருக்கும். இதில் என்னென்ன மிக்சிங்கு, அயனும் சோடியமும் மிக்ஸ் ஆகிருக்கும், கந்தகம் ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம தங்கம் இருக்குல்ல அதை மாதிரி பளபளன்னு இருக்கும். அதான் பைரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பைரைட்ஸ் ஐக்கு பதிலாக ஆறுக்கு அடுத்து ஐக்கு பதிலாக ஏ போட்டேன்னா பைரைட்ஸ் பார்த்து போய் எழுதணும். பைரைட்ஸ்ன்னு தான் இது இந்த அயன் கூட சோடியம் சேர்ந்துருக்கும், இல்லை காப்பர் கூட சோடியம் சேர்ந்துருந்ததுன்னு சொன்னால் அது பலன்னு மின்னும். அதான் பைரைட்ஸ். இதே ஐ எடுத்துகிட்டு ஆறுக்கு எடுத்து ஐ எடுத்துகிட்டு ஏ போட்டேன்னா பைரைட்ஸ் அப்படின்னா கடற்கொள்ளையர்கள். கடலில் கப்பல் போகுதுன்னா அந்த கப்பலை கொள்ளையடிக்க வருவாங்க. போட்டில் வந்து கப்பலில் மேலே ஏறி அதில் உள்ள பொருள்களில் தூக்கிட்டு போயிடுவாங்க துப்பாக்கி வச்சுட்டு வந்து. அவங்க தான் கடற்கொள்ளைகள், கடலில் கொள்ளையடிக்கும் நபர்கள். அதான் பைரைட்ஸ். ரைட்டா? அப்போது இது எப்படி எழுதுன்னு நான் பாருங்கள். ஏங்க அது என்ன சொல்கிறான், இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் காப்பர் ஃப்ரம் த காப்பர் பைரைட்ஸ். அப்போ இந்த காப்பர் எடுக்கணும். இதிலிருந்து காப்பர் பைரைட்ஸ்னால் இணைந்து இருக்கிறது, ரெண்டு உலோகங்கள் இணைந்து இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா பைரைட்ஸ்னால் நல்லா மினு இருக்கக்கூடியது. ரைட்டா? அப்போது த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட். இந்த கான்சன்ட்ரேட்டட்னா அடர்த்தியான ஓர் வந்து நம்ம வெப்பம் செய்யப்படுகிறது. எதில் வெப்பப்படுத்தப்படுகிறது? இந்த ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ன்னு சொன்னால் என்ன தெரியுமா? ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ன்னு சொன்னால் நம்ம எரிப்போம் ஒரு ஃபர்னேஸ், ஒரு பெரிய கொதிகலன் கீழே நம்ம எரிக்கும்போது அந்த எரிக்கும்போது அந்த தீயானது நேரடியாக அந்த மெட்டீரியல் மேலே படாது. இதில் ஃபர்னேஸ் மேலே படும். ஃபர்னேஸ் சூடாகி அப்போ அந்த அனல் தான் உள்ளே போகும். எப்படி நம்ம சோறு சமைக்கிறோமா இல்லையா? பாத்திரம் சூடாகுது, ஆனால் உள்ளே இருக்க சோறு சமைக்குது. நேராக அந்த தீ வந்து அரிசி மேலேயா படுது? இல்லையா? பாத்திரத்தை சூடு பண்ணுறேன், அந்த பாத்திரம் சூடாகுது, பாத்திரம் சூடாகி அதுக்குள்ளே வெப்பம் உள்ளே போகுது. அதை ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடியாக சூடு பண்ணுறது வேறு, நேரடியாக அந்த பொருளை அப்படி சூடு பண்ணணும், அது இல்லை. ரைட்டா? இது ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ன்னு சொன்னால் இதுதான். அதாவது அனல் பிரதிபலிப்பு ஃபர்னேஸ். அனல் இருக்கு இல்லையா, வெப்பம், அனல் பிரதிபலிப்பு. ரிவர்பரேட்டரினா அனல் பிரதிபலிப்பு, திரும்பி வர்றது. அனல் பிரதிபலிப்பு கொதிகலன்னு சொல்லுவாங்க. எப்படி நீ சூடு பண்ணுற பாத்திரத்தில் அனல் போகுது, நீ மூடி வச்சிடுற, அப்போ மேலே போயிட்டு திரும்பி உள்ளதாக வந்து அந்த உள்ளே இருக்கிற பொருள்களை வெப்பமயமாக்குறது. அதை ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அந்த ஓரை இதில் போடுறீங்க. அப்போ ஆஃப்டர் மிக்சிங் வித் த சிலிக்கா, ஏன் போடுறீங்க சிலிக்கா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் மிக்சிங் வித் த சிலிக்கா அப்படின்றான். அப்போ சிலிக்கா என்னவான நேச்சரில் இருக்கிறது? ஆசிட் நேச்சரில் இருக்கிறது. ரைட்டா? அப்போ சிலிக்காவை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஆசிட் ஃப்ளக்ஸ், இது என்னது? சிலிக்கா வந்து ஒரு ஆசிட் ஃப்ளக்ஸை நீ ஆட் பண்ணுறேன். ரைட்டா? ஏன் சிலிக்கா ஆசிட் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறேன்னா அந்த காப்பர் ஓரில் என்ன இருக்கிறது? பேசிக்கு கேங்கியூ இருக்குது. அதனால தான் இது நீ சிலிக்காவை ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுற. அந்த காரணம் சொல்கிறான் பாருங்கள். த ஃபெரஸ் ஆக்சைடு இருக்குல்லையா, ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம்டு உண்டாகிறது டியூ டு மெல்டிங் இஸ் பேசிக். அப்போ நீ ஃபெரஸுக்கு இரும்பு ஆக்சைடை நீ ஹீட் பண்ணும்போது என்ன உண்டாகிறது அப்படின்னா பேசிக் உண்டாகிறது. பேசிக்னா காரத்தன்மை உண்டாகிறது.
அதனால தான் என்ன பண்ணுறான், சிலிக்கா அமிலத்தன்மையை ஆட் பண்ணுகிறான். ரைட்டா, இது காரணம் சொல்லிட்டான் பாருங்கள். இந்த ஃபெரஸ் ஆக்சைடை ஃபெரஸ் ஆக்சைடு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து என்னவாக இருக்கிறது, காரமாக இருக்கிறது. ரைட்டா, அதனால தான் நம்ம ஆசிடை உண்டாக்குகிறோம், ஆசிடை சிலிக்காவை இணைத்துள்ளோம். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு உண்டாக்கப்பட்டுள்ளது டியூ டு மெல்ட்டிங் பண்ணும்போது ஃபெரஸ் ஆக்சைடு நம்மளுக்கு வந்துச்சு. ரைட்டா, அது என்னவாக இருக்குது, பேசிக்காக இருக்குது. நம்ம அதை வெளியேற்றணும், அப்போ தான் நம்ம காப்பர் கிடைக்கும். பேசிக் இட்ஸ் இன் நேச்சர், இயற்கையிலே அது வந்து காரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கடுத்து அண்டு இட் கம்பைன்ஸ் வித் சிலிக்கான். இந்த ஃபெரஸ் வந்து அது கம்பைன் இணையும் போது எது கூட, ஃபெரஸ் வந்து இது எது கூட இணைகிறது, இந்த சிலிக்கா கூட இணையும் போது அது சிலாக்கா வெளியில் வந்துடுது. அப்போ காப்பர் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ரைட்டா, அப்போ அந்த ஃபெரஸு அண்ட் இட் கம்பைன்ஸ், அதாவது ஃபெரஸ் தான் குறிக்குது. ரைட்டா, ஃபெரஸ் ஆக்சைடே குறிக்குது. ஃபெரஸ் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா கூட இணையும் போது டு ஃபார்ம் எ ஃபெரஸ் சிலிக்கேட்டை உண்டாக்குறது. அந்த ஃபெரஸ் சிலிக்கேட் என்னது, சிலாகு. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு. மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு இருக்கு, காப்பர் சல்ஃபைடு இருக்குது, அண்டு ஃபெரிக் சல்ஃபைடு இருக்கிறது. ரைட்டா, ரெண்டு ஃபெரஸ் ஆக்சைடை நம்ம சிலிக்கா வெளியேற்றிட்டோம், எதை சேர்த்து, சிலிக்காவை சேர்த்து வெளியேற்றிட்டோம். அப்போ மீதி என்ன இருக்கிறது, இதில் காப்பர் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடும் இருக்கிறது. ஆர் மியூச்சுவலி சாலியபிள் அண்ட் ஃபார்ம் எ காப்பர் மேட். மியூச்சுவலி சாலியபிள், இந்த இரண்டும் சமமாக கரையக்கூடியது. ரைட்டா, அண்டு இந்த இரண்டும் சேர்ந்து எதை உண்டாக்குறது, ஃபார்ம் எ காப்பர் மேட். காப்பர் மேட்டுன்னு என்னது, அந்த இந்த இரண்டும் சேர்ந்து மேட்டுன்னா மங்கலான ஒரு காப்பரை உண்டாக்குகிறது. மேட்னா மங்கலாக இருக்கும், அது பைரைட்ஸ் என்னது நல்ல மின்னு இருக்கும். மேட்னா மங்கலான ஒரு காப்பரை உண்டாக்குகிறது. எது, இந்த இரண்டும் சேர்ந்து. இப்போ இதிலிருந்து நம்ம பிரித்து எடுக்கணும். எதை பிரித்து எடுக்கணும், காப்பரை மட்டும் பிரித்து எடுக்கணும், காப்பர் ஆக்சைட்லேருந்து பிரித்து எடுக்கணும். அது எவ்வாறாக எடுக்குதுன்னு பார்ப்போம். சரியா, இப்போ இது பாருங்கள் ஃபார்முலாவை. இப்போ நல்லா பாருங்கள், 2CuFeS2 அப்படின்றான். இது காப்பர் ஃபெரிக் சல்ஃபைடு. ரைட்டா, காப்பர் ஃபெரிக் சல்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. இது என்னது, ஒரு ஓர். ரைட்டா, இந்த ஓர் கூட நம்ம ஆக்சிஜனை சேர்க்குறோம், அதான் சாலிட்னு போட்டுக்கோங்க. ஓர் கூட ஆக்சிஜனை சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபெரஸ் சல்ஃபைடு கிடைக்குது, காப்பர் சல்ஃபைடு. இந்த சொல்கிற இது ரெண்டுமே லிக்விட் தோரணை, ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் உனக்கு என்ன கிடைக்குது, இது மேட் கிடைக்குது. ரைட்டா, மேட் கிடைக்குது. அது போக SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக மாறி எவாப்பரேட் ஆகுறது. ரைட்டா, கேஸாக மாறுதுன்னா எவாப்பரேட் தான் ஆகுது. ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறான், FeS. இந்த பாருங்கள், FeS முதல்ல இது கிடச்சில்ல, FeS லிக்விடு, அது கூட என்ன ஆக்சிஜனை சேர்க்குறான். சேர்த்து என்னவா மாறுது அப்படின்னா FeO மாறுகிறது. அப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, FeS அந்த எஸ்ஸை பிரிக்கணும். இது எப்படி வெளியேற்ற முடியும், டேரெக்டாக FeSஐ வெளியேற்ற முடியுமா, முடியாது. அது கூட ஏற்கனவே படித்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆக்சிஜனை இணைத்த பின்பு தான் நம்ம உலோகத்தை பிரித்தெடுக்க. சல்ஃபைடு கூட எந்த ஒரு உலோகம் இணைந்திருந்தாலும் அப்படியே நேர அந்த உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாது. அதனால் இப்போ சல்ஃபைடு கூட இணைந்திருக்கனால ஆக்சிஜனை ஃபஸ்ட்டு இணைச்சிட்டு சல்ஃபைடை வெளியேற்றிட்டு பிறகு ஆக்சிஜனை வெளியேற்றணும். அதனால தான் என்ன பண்ணுறான், ஃபெரிக் சல்ஃபைடு கூட ஆக்சிஜனை இணைக்கிறான். 3 இணைச்ச உடனே என்ன கிடைக்கிது, 2FeO கிடைக்கிறது லிக்விடாக. அது மீதி என்னவாகிறது, 2SO2 வெளியேறுகிறது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியேற்றப்படுகிறது. ரைட்டா, இப்போது இந்த FeO இருக்கு இல்லையா, FeOவை நாம் எப்படி வெளியேற்றணும், இதை வெளியேற்றணும் இல்லையா. இதுதான் என்னது, ஆசிட் தன்மை வாய்ந்தது. ரைட்டா, இது ஆசிட் தன்மை வாய்ந்தது. அதனால தான் நம்ம இது வந்து என்னது, காரத்தன்மை பேசிக் காரத்தன்மை வாய்ந்தது. அதனால தான் நம்ம என்னத்தை சேர்த்தோம், ஆசிட்டு, அதை சிலிக்கான ஆசிடை சேர்த்தோம். இங்கே பாரு, ஃபெரிக் ஆக்சைடு என்னவா இருக்குது, கேங்கு, இது ஒரு கழிவாக இருக்கிறது. இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், சிலிக்காவை சேர்க்கிறோம். ரைட்டா, சிலிக்கான் டை ஆக்சைடை சேர்க்குறோம், அது ஃப்ளெக்ஸா. ரைட்டா, சிலிக்காவை சேர்க்குறோம் இல்லையா, சேர்த்த உடனே என்னது, இது கேங்குவாக மாறிடும், ஃபெரிக்கு சிலிக்கேட்டாக மாறிடுது. ரைட்டா, இது என்னது, ஸ்லாகாக மாறிடுது. இந்த கேங்கு என்னவாகுது, ஸ்லாகாக மாறிடுது. ரைட்டா, அடுத்து
அடுத்து நெக்ஸ்ட் பாரு, த மேட்டின்னா இதுதான், இது இந்த மங்கலான CUS அண்ட் FES, ரைட்டா, இது ரெண்டு தான் இருக்குது, ரைட்டா. த மேட்டி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த சிலாக். அந்த மேட்டி வந்து சிலாக்லேருந்து பிரிச்சாச்சு, போயிடுச்சா. இப்போ இந்த ரெண்டு தான் இருக்குது, சிலாக்னு FES தான் சிலாக், அதை நம்ம பிரிச்சாச்சு. அப்போ த மேட்டி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்லாக் அண்ட் ஃபெட் டு த கன்வெர்டட் ஃபர்னேஸ். அதை நம்ம அனுப்புகிறோம். அண்ட் ஃபெட்னு அனுப்புகிறோம். எதுக்கு அனுப்புகிறோம்? டு த கன்வெர்ட்டிங் ஃபர்னேஸ். கன்வெர்ட்டிங்னா மாற்றக்கூடிய ஒரு ஃபர்னேஸ், இதிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு ஃபர்னேஸ், ஒரு கொதிகலனுக்கு அனுப்புகிறோம். அப்போ டூரிங் கன்வர்ஷன் இதை மாற்றும் போது எப்படி மாற்றணும்னு பாருங்கள். த FES ப்ரெசன்ட் இன் த மேட்டி. FES இருக்குது இதில். FES நம்ம வெளியில் எடுத்து போடணும், அப்போ தான் நம்மளுக்கு CUS கிடைக்கும். கிடைக்கும். அப்புறம் இந்த எஸ்ஸை தனியாக பிரிக்கணும், ஓ சேர்க்கணும், பிறகு ஓ வெளியேற்றணும், காப்பரை கொண்டு வரணும். இதுதான் ப்ராப்ளம், ரைட்டா. அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், FES ப்ரெசன்ட் இன் த மேட். FES வந்து மேட்டில் இருக்கிறது, ரைட்டா. அதை என்ன பண்ணுறான், இஸ் ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ். இதை தான் நம்ம ஃபஸ்ட் ஆக்சிடைஸ் இந்த போட்டிருக்காங்க, முடிச்சிட்டோம் இல்லையா. FEO இது இருக்கு இல்லையா, FEOS கடைசி லைனில், இதைத்தான் நம்ம அதாவது இது சிலிக்கா கூட சேர்த்து, SiO2 சிலிக்கா கூட சேர்த்து என்னவா மாற்றிட்டோம், சிலாக்கா மாற்றிட்டோம். அதை இது போட்டு ஈக்குவேஷன் பின்னாடி போடணும், முன்னாடி போட்டிருக்கான், அதை தான் எழுதியிருக்கான், மாற்றியாச்சு, ரைட்டா. FES ப்ரெசன்ட் இந்த மேட்டில் இருக்கக்கூடிய FES இஸ் ஃபஸ்ட் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆக்சிடைஸ் இங்கே போட்டு ரெண்டாவது பாருங்கள் ஈக்குவேஷன். FES ஆக்சிஜனோட சேர்ந்து FeO மாறிடுச்சு, ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு, ரைட்டா. அடுத்து SO2 எவாப்ரேட் ஆகிடுச்சு, ரைட்டா. அடுத்து இந்த FeOவை என்ன பண்ணணும், சிலிக்கேட்டோடு சேர்ந்து சிலாக்காக மாற்றணும், அதை எழுதியிருப்போம் பாருங்கள். அடுத்து திஸ் இஸ் ரிமூவ்டு பை ஸ்லாக். இது என்ன செய்கிறது, இந்த FeO வந்து வெளியேற்றப்படுகிறது. திஸ் இஸ் ரிமூவ்ட் பை ஸ்லாக் ஃபார்மேஷன். ஸ்லாக் ஃபார்மேஷன் கூட நம்ம வெளியேற்றப்படுது வித் சிலிக்காவை இணைத்தா. ஏன் சிலிக்காவை இணைத்து தான் நாம் இதை வெளியேற்ற முடியும், ரைட்டா. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறானது, ரைட்டா, ரெண்டுமே வெவ்வேறானது. ஏன்னா சிலிக்கா வந்து ஆசிட்டு, அது வந்து பேசிஸ். எது FES வந்து பேசிஸ், இது வந்து ஆசிட், எது சிலிக்கா. அதனால் சிலிக்காவோடு சேர்ந்து சிலாக்காக மாற்றப்படுகிறது. அப்போ மீதி என்ன இருக்குது, CUS தான் இருக்குது, ரைட்டா. அப்போ த ரிமைனிங் CUS காப்பர் சல்ஃபேட் இஸ் ஃபர்தர் ஆக்சைடு. இதையும் நம்ம CSஐ பிரிக்கணும், பிரிச்சுட்டு ஓவை போடணும், பிறகுதான் ஓவை பிரிக்கணும். டைரெக்டாக சல்ஃபேட்லேருந்து ஒரு மெட்டல் பிரிக்க முடியாது, ரைட்டா. அப்போ த ரிமைனிங் காப்பர் சல்ஃபேட் இஸ் ஃபர்தர் என்னது ஆக்சிடைஸ். இது திரும்ப ஆக்சிடைஸ்னால் ஆக்சிஜன் இணைக்கணும், ஆக்சிடைஸ் டு இட்ஸ் ஆக்சைடு. அதை ஆக்சிடைசேஷன் செய்யணும், செஞ்சு ஆக்சைடாக மாற்றணும், ரைட்டா. அதை இந்த போட்டிருக்கான் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதில் CUS இதாக இருக்குது, அதாவது காப்பர் சல்ஃபைட், ரைட்டா. இது எஸ்ஐ வெளியே எடுக்கணும், எடுத்து ஓவை போடணும். அதனால் O2 3O2 இணைக்கிறான். 3ன்றது என்னது, அந்த ஈக்குவேஷனுக்காண்டி சமன்படுத்தப்பட்ட ஒரு நம்பர். அப்போது இங்கே காப்பர் ஆக்சைடு வந்துருச்சா, ஆக்சைடு இருந்துச்சு, அந்த எஸ் என்னச்சு வெளியில் போயிடுச்சு, இது SO2. இப்போ சல்ஃபைடை நம்ம பிரிச்சுட்டோம். அப்போ இன்னது ஆக்சிஜன் வெளியேற்றுறது ஈஸி, ரிடக்ஷன் பாலிசி, ரைட்டா. அப்போது இங்கே பாருங்க, CuO லிக்விட், அதை என்ன செய்கிறான், Cu2S கூட இணைக்கிறான், ரைட்டா. Cu2S கூட இணைக்கிறான், ரைட்டா. இணைக்கும் போது என்ன கிடைக்குது, Cu கிடைக்குது, காப்பர் கிடைக்கிறது. அப்போ என்னது, SO வெளியே போகிறது, ரைட்டா. SO3 வெளியே, SO2 அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் போயிடுச்சு, ரைட்டா. இங்கே பாருங்கள், நல்லதாக கரெக்டு தானே. இந்த Cu2 இங்கே Cu2, அப்போ 2 Cu2 இருக்கிறது, ரைட்டா. Cu2 எத்தனை இருக்கிறது, இங்கே 2 4, முதல் இதில் 4 இருக்குது, பின்னாடி உள்ள 2 இருக்குது. அப்போ 6 Cu2, இந்த 6 Cu போட்டான், ரைட்டா. 6 Cu. அதுக்கிட்ட ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, முதல் இதில் 2 இருக்குது, 2 அதுக்கடுத்து ரெண்டாவதுல ஒரு S இருக்குது. அப்போ SO2 போட்டான், அது வெளியேறிடுச்சு. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா, அதுதான் எழுதியிருக்கான். ஃபர்தர் எக்ஸிட் டு இஸ் ஆக்சைடு விச் இஸ் சப்ஸ்குவெண்ட்லி, அது பின்னாடி என்ன செய்கிறது, சப்ஸ்குவெண்ட்லி கன்வெர்டட் டு மெட்டாலிக் காப்பர் as shown in below. அது மெட்டாலிக் காப்பராக மாற்றியாச்சு. இந்த பாரு, வெறும் காப்பர் வந்துருச்சா, அது மெட்டாலிக் காப்பர். ஆனால் இது உண்மையான காப்பர் இல்லை, ஏன்னா இது கொப்பள காப்பர் மாதிரி இருக்கும், கொப்பளமாக இருக்கும், ரைட்டா. அதையும் பின்ன பியூரிஃபை பண்ணணும். அப்போ த மெட்டாலிக் காப்பர் இஸ் சாலிடிஃபைடு. அப்படின்னு சாலிடிஃபைட்னா இது திடப்பொருளாக மாற்றப்படும். இப்போ திரவமாக இருக்குது, ரைட்டா, திரவமாக இருக்கிறது. இது என்ன பண்ண, திடப்பொருளாக மாற்றப்படுது. த காப்பர் இஸ் சாலிடிஃபைடு அப்படின்னா
திடப்பொருளாக மாற்றப்படுகிறது. அண்ட் இஸ் பிளிஸ்டேட்னா என்னது? கொப்பளம். இப்போ நம்ம உடம்புல கொப்பளமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த காப்பர் மேலே கொப்பளமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் பிளிஸ்டேட் அப்பியரன்ஸ். அது பார்க்கும்போது அந்த காப்பரு கொப்பளம் மாதிரி தெரியும், மேலே வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். எதனால் அப்படின்னா டியூ டு த எலிவேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. எதனால் அது ஏன் கொப்பளம் மாதிரி தெரியுதுன்னா, அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றுனதுனால அது கொப்பளம் மாதிரி தெரிகிறது. டியூ டு எவால்வேஷன்னா வெளியேற்றப்பட்டது. எவால்வேஷன் ஆஃப் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டதுனால கொப்பளமாக தெரிகிறது அப்படிங்கிறான். என்ன அதாவது டியூ டு என்னது? சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் தானே. எவால்வேஷன் வெளியேற்றப்பட்டது. எதை? சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம்டு இன் திஸ் ப்ராசஸ். அது எப்போ உண்டாயிடுச்சு? இந்த செயல்முறை சமயத்தில் தானே உண்டாயிடுச்சு சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ என்ன? த காப்பர் இஸ் கால்ட். இந்த காப்பர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இஸ் பிளிஸ்டேடு காப்பர் என்று அழைக்கப்படுகிறது. பிளிஸ்டா கொப்பள காப்பர் என்று அழைக்கப்படுகிறது.